Hi everyone, நான் உங்க பல்லவராஜ் பேசுறேன். ஸோ சேவ் த ட்ரீ ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரெஸ்யூம், ஜாப் சர்ச்சிங், இன்டர்வியூ ஸ்கில்ஸ். இந்த மூணு மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 15 to 30 days டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம ரெஸ்யூம் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெஸ்யூம்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. பயோடேட்டானா என்னன்னு தெரியாது, ரெஸ்யூம்னா என்னன்னு தெரியாது, சிவினா என்னன்னு தெரியாது. இது மூணுமே டிஃபரெண்ட்ன்றது பர்சனல் இன்ஃபர்மேஷன் சிங்கிள் பேஜ்ல இருக்கும். ஸோ அதுல மேக்ஸிமம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா போலீஸ், ஆர்மி இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்டு, வெயிட், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்யூம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சம்மரி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ், உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, எந்த மாதிரி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. சிவின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ரெடி பண்ணுவாங்க. ஸோ பயோடேட்டான்றது சிங்கிள் பேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பயோடேட்டாக்கு சாம்பிள் ஃபார்மேட் இது வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல பாருங்க, பயோடேட்டா ஃபார்மேட்ல ரெஸ்யூம் நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிட்டெயில் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், நேஷனாலிட்டி, லாங்குவேஜஸ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அட்ரஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். டிக்ளேர்டு பை இதுதான் பயோடேட்டா. இது மேக்ஸிமம் 8th படிச்சவங்க 10th படிச்சவங்க யூஸ் பண்றது. ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி ரெஸ்யூம் ஃபார்மேட் நீங்க யூஸ் பண்ணலாம். இது மினிமம் 2 pages இருக்கும். சிங்கிள் பேஜ்லயும் ரெடி பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்ல பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல பாருங்க நேம் இருக்கு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கெரியர் ஆப்ஜெக்ட், உங்களோட கெரியர் நோக்கம் என்ன, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன வச்சிருக்கிறீங்க, பர்சனல் ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இருக்கு உங்ககிட்ட, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் மெயின். ஏன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க எந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்றீங்க, எந்தெந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிவிக்கிறது தான் இது. பர்சனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க, டீடைல்ஸ், டிக்ளரேஷன். ஸோ இதுதான் வந்து ரெஸ்யூமோட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவி ஃபார்மேட். சிவின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ரெடி பண்றது. ஸோ மினிமம் ஒரு 10 years 7 years, மினிமம் ஒரு 7 yearsல இருந்து 10 years இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சிவி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. என்னைய கேட்டா சிவி விட நீங்க பெட்டர் ரெஸ்யூம்லயே நீங்க எடிட் பண்ணிக்கலாம் 2 pagesல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் சிவி பாருங்க எப்படி இருக்கு. கம்பெனி நேம் ஃபர்ஸ்ட், உங்களோட டெசிக்னேஷன், எந்த இயர்ல இருந்து எந்த இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணணும். ஸோ லாஸ்டா எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாங்களோ அந்த கம்பெனியோட நேம், அவங்களோட டெசிக்னேஷன், எந்த இயர்ல இருந்து எந்த இயர் ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல பாருங்க, லாஸ்ட் அவர் வந்து ஒரு 3 companiesல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எப்பயுமே மினிமம் ஒரு கம்பெனில 1 year ஆச்சும் ஒர்க் பண்ணணும், அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்து. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லாஸ்ட்ல தான் கொடுப்பாங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி. ஸோ இதுல பாருங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் காட்டியிருக்காரு. இதெல்லாம் அவங்களோட ஜாப் கிடைக்கிறதுக்கு ஈஸியா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்றதுக்கான டிப்ஸ். ரெஸ்யூம் ரெடி பண்றது, ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹெட்டர்ல உங்க நேம் இருக்கணும், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சமிதி, அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது எந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு உங்களோட நோக்கத்தை, கெரியர் நோக்கத்தை தெளிவுபடுத்தும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்றது. இது வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் ஃபார்மேட் தான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபா இருந்தா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிட்டு உங்களை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பின்னாடி காட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ்ல கூட காட்டலாம். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஸ்ட்ரக்சர், இதுல உங்களோட ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் டெக்னிக்கல்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே இதில் காட்டலாம். ஒரு ரெஸ்யூம் ரைட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அந்த கம்பெனியோட கல்ச்சர் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்க ரெடி பண்ணுங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் டெஃபினட்டா அதுல ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அடிக்கி திரித்தல் எதுவும் இல்லாம ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க.
புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஒரு டைம்க்கு 2 டைம் உங்கள் ரெஸ்யூம் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி காமன் மிஸ்டேக் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஜாபுக்கும் ஒரே ஃபார்மேட்டை சென்ட் பண்ணாதீங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எம்ப்ளாயர் எந்த மாதிரி ஜாப் எந்த மாதிரி கேண்டிடேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜேடி, ஜேஎஸ் ரெண்டையுமே வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் அப்ளை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரிலவெண்ட்டாக ஸோ நம்மளை மிகப்படுத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஃபேக்காக புட் பண்ணிடாதீங்க ரெஸ்யூமில். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸும் ஃபேக்காக கொடுத்துடாதீங்க. அட்ரஸ்ஸு, ஃபார்மேட் எல்லாமே, இமெயில் ஐடி எல்லாமே உங்ககிட்ட ஆக்டிவ்ல இருக்கிறத கொடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேக்காக கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பாருங்கள். ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டை ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காரு, ரைட் சைடு அவர் ஃபோட்டோ, நேமு, அவரோட அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவரோட ஆப்ஜெக்டிவ் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அகடமிக் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டட் என்னன்னு கொடுத்துட்டாரு பாருங்க. அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சூப்பர்வைசர், இந்த 3ல அவருக்கு எந்த ஜாப், இப்போ கம்பெனி எந்த ஜாப் அப்ளை பண்றாங்களோ இந்த ஜேடி 3 ஜாப், மார்க்கெட்டிங் கேண்டிடேட் வேணும்னா இவர் சூட்டபிளா இருப்பார், அக்கௌண்ட்ஸ் வேணுமா இவர் சூட்டபிளா இருப்பார், சூப்பர்வைசரா இவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அப்படி 3 ஜாபுக்கு இவர் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்னென்ன முடிச்சிருக்காரு, டேலி இதெல்லாம் முடிச்சிருக்காரு, சர்டிஃபிகேட் எதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ் எதில் இருக்கு, 6 months வந்து இஆர்பி, ஜிஎஸ்டி ஒர்க் பண்ணியிருக்காரு, கம்ப்யூட்டர் ஷாப், பர்சனல் இன்ஃபர்மேஷன், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அவர்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, பிலீவ் அண்ட் கான்ஃபிடென்ட். அவரோட ஹாபிஸ் பாருங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், டிக்ளரேஷன். இது பர்ஃபெக்ட் டேட்டா. நீங்க எந்த மாதிரி ஜாப் பண்றீங்க, உங்களுக்கு எந்தெந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அந்த மாதிரி இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ரெஸ்யூமை எடிட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்மேட், ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட். இது மாதிரி ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களை யாரும் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க, உங்க ரெஸ்யூம் தான் பார்ப்பாங்க. உங்க ரெஸ்யூம் தான் உங்களை இன்டர்வியூ, நெக்ஸ்ட் கட்டம் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜாப் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஜாப் ட்ரை பண்ணலாம், யார் எங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணலாம், இதுதான் முக்கியம். இது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனி போக தேவையில்லை, தேடி போக தேவையில்லை, கம்பெனி உங்களை தேடி வரும். ஸோ இன்னைக்கான செக்ஷன் இதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, கைடன்ஸ் தேவை, ஜாப் ஓரியன்டானா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது. தேங்க்யூ.